பகவானே கிருஷ்ணர் ரிஷபராசியில் பிறந்தாருன்னா அவருக்கு வேலை இல்லையா, பதவி இல்லையா, புகழ் இல்லையா, எது இல்லை அவருக்கு? எல்லாமே இருந்தது அது இல்லைங்களா? அப்போ ரிஷபராசி சாமானியரும் பிறக்க மாட்டாங்க. ரிஷபராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் அதில் கிருத்திகை விரோதி. ரிஷபராசியில் கிருத்திகையில் பிறந்தால் அவங்க எல்லாருக்கும் விரோதியாகுது. அவங்கள வேறு மாதிரி சொல்லணும். அவங்க எப்படின்னா செல்ஃபிஷ். கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசியில் இருந்துன்னா அவங்க தான் எல்லாமே. அப்போ அவங்க ஒரு குருவினுடைய கண்ட்ரோலில் இருந்தாங்கன்னா தான் நல்லது. அவங்க ஒரு குருஸ்தானம் வகுக்கக்கூடியவங்க. அந்த குருஸ்தானம் வகுக்கிறவங்க என்ன செய்யணும்? மற்ற எல்லாருக்கும் ஆசீர்வாதம் தானே பண்ணுவாங்க. அந்த துறையில் இருந்தால் நல்லது. தனிப்பட்ட ஆடோ பெண்ணோ இருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் அவங்க சுயநலத்துக்காக தான் வாழ்வாங்களே தவிர மற்றவங்களை அடக்கி ஆள பார்ப்பாங்க. அடக்கி மற்றவங்களை அம்மாவோ அப்பாவோ அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ உறவுகளை அடக்கி ஆள பார்ப்பாங்க. அவங்களால உறவுகளுக்கு எந்த பெரிய பிரயோஜனமும் இருக்காது. நல்லா தெரிஞ்சுங்க, உறவுகளுக்கு எந்த பெரிய பிரயோஜனமும் இருக்காது. அவங்க ஆன்மீகத்துக்காக பிறந்தவங்க.